வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி எடிட்டர். சரிங்களா? நம்ம வந்து தொடர்ந்து பதிவுகள் பார்த்துட்டுருக்கோம். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச வகையில அற்புதமான பதிவுகள்லாம் பார்த்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் அந்த வரிசையில் 4ஆம் இடத்து அதிபதி 12 வீடுகளில் இருந்தால் என்னென்ன மாரியான பலன்கள் கிடைக்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 4ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நமக்கு டக்குனு ஞாபகம் வர்றது வீடு, வாசல், வண்டி, சுகம் இந்த மாரி விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். அதேபோல படிப்பு. சரிங்களா? அதை சார்ந்து நெறைய காரகத்துவம் இருக்கு. அடுத்தடுத்த பதிவுகள்ல அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். எத்தன காரகத்துவம் இருக்கு அப்படிங்கிறத. நமக்கு தெரிஞ்ச வகையில நம்ம பார்ப்போம். சரிங்களா? 4ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில நின்றால், சரிங்களா? தாயுடன் ஆதரவு நல்லா இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் வரும். தாய் வழி உறவினர்களின் வலிமை நன்றாக இருக்கும். சரிங்களா? இவருக்கு கிடைக்குங்க. யாருக்கு? லக்னக்காரருக்கு. அதாவது 4ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில இருக்கும்போது இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா? சொந்த வீடு, வாசல், உயர்கல்வி, சரிங்களா? நல்ல கல்வி படைத்தவராகவும் இருப்பார். அதேபோல ஜாதகருக்கு அனைத்து செயல்களும் வந்துட்டு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பார். அவருக்கு கிடைக்கும். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும்போது 4க்கு அது வந்துட்டு 11ஆம் இடமாக வரும். சரிங்களா? தாய் வழி சொத்துக்கள் இவர வந்து தேடி வந்து வர்றதா இருக்கட்டும். தாய் வழி உறவினர்கள் ஆதரவு பரிபூர்வமாக கிடைக்கும் இந்த மனிதருக்கு. சரிங்களா? கௌரவமிக்க நபராக இருப்பார். சரிங்களா? லாபம் அதிகமா இருக்கும். சரிங்களா? வீடு, வாகன சுகம் சூப்பராக இருக்கும். அ தாயாருக்கு தனி நிலம், அ உறவுகள் மூலம் பெரிய ஒரு லாபம். இது போன்ற விஷயங்கள் நடக்கும். இவருக்கும் கிடைக்கும். சரிங்களா? 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே நின்னுச்சுன்னா, இதோட சுக்கிரன் தொடர்பு வந்து செம்மையா இருக்கும். சரிங்களா? 4ஆம் இடத்து அதிபதி 4ல் நின்றால், சரிங்களா? அ அவருடைய தசாபுத்தி காலங்களில் வீடு, மனை, சரிங்களா? இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். உயர்கல்வி வாய்ப்புகள் ஏற்படும். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட துறையில, அதாவது கலை சார்ந்த துறைகள்ல வேலைகள் இருக்கும். இந்த கல்யாண டெக்கரேஷன் அ இந்த மாரி நெறைய இருக்குல்ல. அந்த மாரி வேலைகள் அதிகமா இருப்பார். அ அதிக அதிகாரிகளால் இல்ல அதிகார பதவி. சரிங்களா? இதில உள்ளவர்களாக இருப்பார். அ ஆன்மீக தத்துவங்கள் கொண்டவராக இருப்பார். எதா இருந்தாலும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் இவர்ட்ட இருக்கும். சரிங்களா? பெண்கள் மூலம் நல்ல ஒரு லாபமும், பெண்கள் மூலம் வழிய சொத்துக்களும் இவருக்கும் உண்டு. சரிங்களா? 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, சொந்த வீடு, வாகனம் அமையும். இவரு இவரு தேடி போக வேண்டியதில்ல. இவருக்கு தானாவே அமைஞ்சிரும். அ உள் உணர்வுகள், ஞானம் அது போன்ற விஷயங்கள் அவருக்கு வந்து அருமையா இருக்கும். அ புகழ் இவருக்கு தேடி வரும். சரிங்களா? குழந்தைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். பேர் பெற்ற குழந்தைகளாக இருப்பார்கள். மதிப்பும் உண்டாகும். நேர்மையானவராக இருப்பார். ஜாதகருக்கு வரவுக்கு அ அதிகமா செலவு வருமான்னு கேட்டீங்கன்னா, இவர் எவ்வளோ செலவு பண்றாரோ, அவ்வளோ வந்து கையில நிக்கும். சரிங்களா? அந்த ஜாதகருக்கு நான் சொல்றேன். அ அ ஏன்னா, இவர் செலவு பண்றது இவருக்கு வந்து பயங்கரமா கிடைக்கும். லக்னாதிபதி அதாவது 4ஆம் இடத்து அதிபதிங்கிறது தாயாருக்கு, அது 2ஆம் இடம் வரும்ல. சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, வீடு, வாசல், வண்டி, வாகனம் இதுகள் மூலமாக வருமானம், வசதிகளும் தேடி தேடி வரும். சரிங்களா? ஆ நல்ல ஒரு படித்த நபராக இருப்பார். சரியா? அவங்க குழந்தையும் அப்படிதான் இருப்பாங்க. ஆ 4ஆம் இடத்து அதிபதி 6ல நின்னுச்சுன்னா 6, 4 இங்க கனெக்ட் பண்ணும்போது ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். தாய்க்கு ஏதாவது ஒரு நோய் தாக்கம் வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. சரிங்களா? வீட்டு கடன் இருக்கும். சரிங்களா? இல்ல வாகன கடன், ஏதாவது ஒரு கடன் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? சொத்து பத்திரங்கள்ல வில்லங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அ இருதலை அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல ஹார்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நோய் வர்றதுக்கு வாய்ப்புண்டு. நீங்க வந்துட்டு உடல கரெக்ட்டா பார்த்துக்கணும். சுகம் குறைவு. தாயாருக்கு கொஞ்சம் சுகம் குறைவு என்றாலும், தாய் வழி சொத்துக்களில் சில சிக்கல்கள்லிருந்து வெளியே வரக்கூடிய நபராக இருப்பார். அ தாய் வழி உறவினர்களோ எப்போதும் சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். விரோதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அ ஒரு இடத்துல இல்லாம பல ஊர்கள் போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதேபோல பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கும்போது, அ தாயிடம் நல்ல தோழமை இருக்கும். அதாவது நண்பர்கள் மாரி பேசிக் கொள்ளுறார்கள் அப்படி சொல்லுவாங்கல்ல, அது மாரி இருக்கும். அ சொந்த வீடு, வாசல், வாகனம்லாம் இதெல்லாம் ஒண்ணும் பங்கம் இல்ல. நல்லாவே கிடைக்கும். அ
தாயார் வீட்ல இருந்து மனைவி அமையறதுக்கு வாய்ப்புண்டு. இல்ல தாய் வழி சொந்தங்களில் மனைவி அமையறதுக்கு வாய்ப்புண்டு. ஜாதகருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கல்வி சார்ந்த துறையில் நல்ல ஒரு பெயர் புகழ்லாம் கிடைக்கும். மனைவிக்கு சொந்த தொழில் புரியும் ஆசை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். திருமணத்துக்கு பின்பு ஜாதகர் வீடு வாசல் வந்து கட்டுவார். தனியா கட்டுவார். சரிங்களா? அ அதேபோல பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது, தாயுடன் சற்று பிரிவினைகள் இருந்தாலும், தாயாருக்கு சில கண்டங்களை குடுக்க தான் பார்க்கும். சரிங்களா? அடிக்கடி அடிபடுறதா இருக்கட்டும். இந்த மாரி விஷயங்கள் நடக்கும். அ உடல் உழைப்பு அதிகமா அ தாயார் வந்து உடல் உறுப்புகள் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு. வீடு வாசல் ஏதாவது ஒண்ண இழந்து மறுபடியும் கட்டக்கூடிய அதாவது இது பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்க கூர்ந்து கவனிக்கணும். 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம்னா, அ ஒண்ண இழந்து ஒண்ண ஜெயிக்கிறதா இருக்கும். சரிங்களா? ஒண்ண இழந்து ஒண்ண ஜெயிக்கிறதா இருக்கட்டும். அந்த மாரி இருக்கும். அ அவமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்கள், நண்பர்கள் பொய்யாக பழகுவதற்கு வாய்ப்புண்டு. சரிங்களா? அ நீங்க வந்து உங்க கடமைய நீங்க செய்யணும். அதேபோல தாய், தந்தை கடமைகள நீங்க வந்து கரெக்ட்டா நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, இதுல இருந்த பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். அதேபோல பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்துல நிக்கும்போது, ஜாதகர் வந்து கொஞ்சம் ஆன்மீகவாதியாக இருந்தாலும், தாயாரும் ஆன்மீகவாதியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. கடவுள் பற்றுங்கிறது நெறையவே இருக்கும். இவர்ட்ட வந்துட்டு அ எத பத்தி பேசினாலும் விட்டுட்டு போயிருவாரு. கடவுள பத்தி பேசணும்னா, வெட்டிட்டு தான் போவாருங்கிற மாரி பேசுவாரு. சரிங்களா? அ நல்ல அன்பான தந்தை இருப்பார் அவருக்கு. சரிங்களா? இவருக்கு நிலம் வாங்கணும், வீடு வாசம், சுகம் அனைத்துமே உண்டு. சரிங்களா? 9 4ஆம் இடத்த 9ஆத்துக்கு வந்தாலும் 9ஆம் இடத்த 4க்கு போனாலும், சிறந்த வாகன யோகங்கள், சிறந்த வீடு வாசல்கள், சிறந்த படிப்புகள் அமையும். சரிங்களா? ஆ எ மரியாதை உடைய நபராக இருப்பார். சரிங்களா? நல்லா சிந்திக்கும் திறமை உடையவர். சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள் அவருக்கு உண்டு. அ ஒம்ப சாரி 4ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்திற்கு வந்துச்சுன்னா, ஜாதகருக்கு வந்து சொந்த தொழில், இல்ல தாய் தாய் மூலமா தொழில் செய்றது, அதெல்லாம் வந்து நல்லாருக்கும். அ அதேபோல பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் துறை நல்லாருக்கும். சரிங்களா? 4ஆம் இடத்த அதிபதி சம்மந்தம் வந்து செவ்வாயோட சம்மந்தம் வந்தா ரியல் எஸ்டேட் தொழில் நல்லாருக்கும். அ ஜாதகர் வந்து படித்துக் கொண்டே வேலை செய்பவராக இருப்பார். இல்லன்னா படிக்கும்போதே வேலை செய்றவராக, இல்ல படிப்ப விட்டுட்டு போய் வேலை செய்ற நபராகவும் இருந்திருப்பார். சரிங்களா? எந்த சூழ்நிலையும் சமாளிக்கும் தோரணை இருக்கும். சரிங்களா? சமாளிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். நல்ல நண்பர்கள், நல்ல வேலையாட்கள், சரிங்களா? ஆ இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நுட்பங்கள் அறிந்தவராக இருப்பார். ஜாதகர் ம் மனைவி மூலம் வீடு, வாசல், சொத்து, சுகம்லாம் கிடைக்கும். 7ஆம் இடத்திற்கு 4ஆம் இடம்பா, மனைவி மூலமா வருமானம் உண்டு. சரிங்களா? அவங்களுடைய வாகனம்லாம் நம்ம பயன்படுத்துற மாரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா வண்டி வாகனம்லாம் 7ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம்பா. ஆ 4ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்துல நின்னுச்சுன்னா, ஜாதகர் வந்து சுக எல்லா வகை சுகமும் கிடைக்கும், லாபமும் ஏற்படும், தொழில்லயும் இருக்கும். சரிங்களா? மற்ற பெண்கள் மீதும் பாசங்கள் உண்டு. சரிங்களா? அதையும் சொல்லிர்றேன். அ அ எல்லாமே ரெட்டையா இருக்கும். 2 வாசல், 2 வீடு, ரெட்டை வாகனம் இதெல்லாம் 2, 2 அமையும். சரிங்களா? 2, 2வும் அமையும். 2க்கு மேற்பட்டதும் அமையும். சரிங்களா? ஏன் படிப்பே 2 டிகிரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. சரிங்களா? மூத்த சகோதரன் மேல தாயாருக்கு ரொம்ப அதிக ஒரு பிரியம் உண்டு. சரிங்களா? ஒரு சிலருக்கு சுவர்களின் தொடர்பு இல்லாமல் இருந்தால் தாயை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். சரிங்களா? இது அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஏன்னா 4ஆம் இடத்திற்கு 11ஆம் இடம், 8ஆம் இடமாக வரும். சரிங்களா? ஸோ அங்க ஏதாவது ஒரு சுபர்களின் தொடர்பு கட்டாயம் வேண்டும். 4ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்துல நின்னுச்சுன்னா, அ தாயார் கூட எப்போதும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இவருக்கு என்னதான் சொந்த வீடு, வாசல்லாம், வண்டி வாகனம்லாம் இருந்தாலும், வாடகைக்கு போயக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சரிங்களா? அது ஒரு டைம் தான் ஏற்படும். எல்லா நேரத்தும் ஏற்படாது. அது வந்து 12ஆம் அதிபதி தசாபுத்தி 4ஆம் இடத்த அதிபதி தசாபுத்திகள்ல தான் அது வேலை செய்யும். சரிங்களா? ஆ அப்புறம் பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவினர்கள் ஆதரவு கிடைக்காது. சரிங்களா? அ உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல போய் நீங்க வாழ்றது பக்காவா இருக்கும். செம்மையா இருக்கும். ரொம்ப நீங்க 4ஆம் இடத்த அதிபதி 12க்கு வந்துச்சுன்னா, ஊர விட்டு வெளிய வந்துருங்க. அப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்ல. எல்லா விதத்தில சுகங்களையும் கிடைச்சு போயிரும். சரிங்களா? நன்றி நேயர்களே! அடுத்த ஒரு அற்புதமான தலைப்புகள்ல நம்ம பார்க்கலாம்.